குழந்தை பிறந்ததுலேருந்தே இந்த இந்த காற்றை சுவாசிக்கிற நொடியிலேருந்து சாப்பிட்ற முதல் சாப்பாடுலேருந்தே அவனுக்கு விஷம் ஆரம்பிக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அதுதான் எப்பவுமே நம்புறது. ஒரு நாள் வாழ்றதே ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? இன்றைக்கி சுவாசிக்கிறோம் அப்படின்னா புஃப்னு லாரிக்காரன் ஊதுவான், புஃப்னு இவங்க ஊதுவாங்க, ஒரு சைடில் கொசுவத்தி வரும், ஊதுவத்தி வரும், சாம்பிராணி வரும். சுவாசிக்கிறோம் அப்படின்னும் போது கெட்ட காற்று தான் அதெல்லாம். நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன கலக்கிறாங்க, அதில் அஜினோமோட்டோ இருக்கா, இல்லைனா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கலக்கிறாங்க, என்ன கொழுப்பு கலக்கிறாங்க, எது பேட் ஃபேட்டு, எத்தனை நாள் ஆயில், எதுவுமே தெரியாது. ஸோ உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது தினம் பாய்சன் தான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அந்த பாய்சனை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப மோசமாக பாய்சன் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரு 45 வயசில் போயிடுறான். கொஞ்சம் அதிகமாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் வெளியே கம்மியாக சாப்பிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கான். கெட்ட ஹேபிட் எதுவுமே இல்லை, இன்னும் நல்லா இருந்தால் அவர் 70 வயசு வரைக்கும் இருக்கான். எதுவுமே பண்ணலனா கூட சில நேரத்தில் நான் போயிடுறேன், ஜெனட்டிக்ஸ் காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேர். ஒருத்தர் 2 பேர். அந்த ஒருத்தர் 2 பேர் உதாரணம் காமிச்சிக்கிட்டு இந்த கெட்டு போனவங்களாம் பேசுவாங்க, அவன் எதுவுமே பண்ணாமல் அவனுக்கு வந்துருச்சு, அப்போ நான் பண்ணால் என்ன தப்புன்னுவானுங்க. இந்த உலகத்தை பற்றி பேசி நம்ம என்னங்க பண்ணுறது?